என்ன எதுக்காக இங்க வர சொன்ன? இந்த திருடனை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க? இவன் சாட்சி சொல்ல வந்திருக்கான். டேய் சொல்றா சொல்றா. இது சொல்லிடுறேன் சார். என்னை மன்னிச்சிடுங்க மேடம். அன்னைக்கு நகை திருநதா சொல்லி ஒரு பொண்ணை அடையாளம் காட்டணும் இல்லைங்களா? ஆமா, பூங்கொடி. அந்த பொண்ணை எனக்கு யாருன்னே தெரியாது மேடம். நான் அந்த பொண்ணை பார்த்ததே கிடையாது. அந்த பொண்ணும் என்கிட்ட எதுவும் சொல்லலை. என்னப்பா சொல்ற? யாருன்னு தெரியாதா? அப்புறம் ஏன் அநியாயமா அந்த பொண்ணு மேல பழிய போட்ட? கேக்குறாங்கல்ல, சொல்லு. அந்த பொண்ணு கூட அன்புன்னு ஒரு பையன் காலேஜில் படிக்கிறான். அவனுக்கு இந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனையா. அதுக்கு பழி வாங்கத்தான் என்னை திருட மாதிரி அங்கே திருட போய் அந்த வீட்டில் என்னை மாட்டிக்க சொன்னான். கேட்கும்போது அந்த பொண்ணு தான் எனக்கு ஐடியா கொடுத்தான்னு சொல்ல சொன்னான். அதே மாதிரி தான் மேடம் நானும் சொன்னேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஈவருக்கு எதுவுமே இல்லையா? அநியாயமா பூங்கொடி மேல பழிய போட்டு அவளை இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டுட்டியேப்பா. நான் செய்யல, என்ன நம்புங்க பாட்டின்னு எவ்வளவு கெஞ்சினா. நான் அத காதலியே வாங்கலையே. தப்பு பண்ணிட்டேன். வாமா பூங்குடி. என்னாச்சு ஜீவா சார்? நீங்க வர சொன்னதா ராசுகுட்டி சொன்னா. ஒரு நிமிஷம் இரு பூங்குடி. எனக்கு புரியல ஜீவா. அவனுக்கு எப்படி நம்ம வீட்ல இருக்கிற நகையெல்லாம் தெரியும்? அந்த அன்பு யாரு? அதானே, நாம நகையை வாங்கின விஷயம் அன்புக்கு தெரிஞ்சிருந்தா தானே அவன் இவங்கிட்ட சொல்லியிருக்க முடியும். டேய் சொல்றா. நீங்களாம் நகை பர்ச்சேஸ் பண்ணுறத அன்பு பார்த்துருக்கான். அதை வச்சு தான் அவன் எனக்கு இந்த பிளானை சொன்னான். ஐயோ, அந்த நேரத்தில் நானும் பண கஷ்டத்தில் இருந்தேன். அதான் ஒத்துக்கிட்டேன். என்ன ஜீவா, இவ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அத்த, நீங்க எதை நம்பணுமோ அதை நம்ப மாட்டீங்க, எதை சந்தேகப்படணுமோ அதை சந்தேகப்பட மாட்டீங்க. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஜீவா, இவன் சொல்றது எல்லாம் எப்படி நம்புறது? இவன் சொல்றதுல உண்மை இருக்க சான்ஸ் இருக்கு பாட்டி. அன்னைக்கு நானும் பூங்கொடியும் இவனை தேடி அந்த ஏரியாவுக்கு போயிருந்தப்போ அங்க அன்புவை பார்த்தோம். இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டோம். அப்ப அவன் டென்ஷனா இருந்தான். அவசியமே இல்லாம ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லி போய் தனியா பேசிட்டு வந்தான். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவன் சொல்றது உண்மையாதான் இருக்கும்னு தோணுது. கரெக்ட் ஜீவா, அப்படிதான் இருக்கும். அந்த அன்பு தான் இப்படி எல்லாம் பண்ணிருப்பான்.
சார் நான் பண கஷ்டத்தில் இப்படி பண்ணிட்டேன் சார், என்னை விட்டுருங்க சார். டேய் ஏண்டா எவ்வளவு கௌரவமா மரியாதையா இருந்த பொண்ண இப்படி எல்லாரும் கேவலமா பேசுற மாதிரி பண்ணிட்டு அவ பட்ட அவமானம் எல்லாம் முடிஞ்சிருமாடா? கஷ்டத்துக்காக பண்ணிட்டேன்னு எவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட. அவளும் கஷ்டப்படுற பொண்ணு தானே, அவ அப்படி பண்ணுவாளா? எல்லாரும் அவளை திருடி திருடின்னு சொல்லும் போது அவ அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு என் மனசாட்சி சொல்லுச்சு. இருந்தாலும் அதை என்னால வெளிப்படையா சொல்ல முடியல. அந்த சூழ்நிலையில நான் ஒருவேளை அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி இருந்தா எங்க சம்பந்தி குடும்பத்தோட எங்களுக்கு மனசாபம் வந்தாலும் வந்திருக்கும். அதான் உண்மையை வெளியே கொண்டு வரதுக்காகவே அவளை நான் வெளியே போ சொன்னேன். கரெக்டா, அன்னைக்கு ஆத்திரம் என் புத்தியை மறைச்சிடுச்சு. என் பையனோட உசுரை காப்பாத்தனவனு கூட பார்க்காம உணர்ச்சி வசப்பட்டு எதேதோ பேசிட்டேன். ஐயோ, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க மேடம். சந்தர்ப்ப சூழ்நிலை, உங்க இடத்துல யார் இருந்திருந்தாலும் அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. பூங்குடி, நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் மனசளவுல ரொம்ப பெரியவமா. அதான் இவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறேன். ஐயோ போதும் பாட்டி, விடுங்க. ஜீவா சார், இந்த திருட்டு பழியிலேருந்து வெளியே வராம இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வர முடியாம போயிருந்தா கண்டிப்பா நான் செத்திருப்பேன். இப்ப நீங்க என் உசிரையே காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. பூங்குடி, இது கூட செய்யலன்னா நான் மனுஷனே இல்லை. சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், என்னை மன்னிச்சு விட்டுருங்க சார். போகட்டும், விடுங்க சார். ஒரு விதத்துல இந்த உண்மை வெளிவரத்துக்கு அவனும் காரணமா இருந்திருக்கான். பூங்குடி சொன்னதுனால போனா போட்டு மன்னிச்சு விடுறேன். ஓ, ரொம்ப நன்றி சார். பாத்தீங்களா, தனக்கு கெட்டது பண்ணவங்களுக்கு கூட நல்லது பண்ணணும்னு நினைக்கிறான். அதான் பூங்குடி. சரிங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரி மாயா, வா. ஏய் தீபி, சீதா, மேலே வா.
தீபி, இவன் எப்படி ஜீவா கையில மாட்டினா? அந்த திருடன் பணம் வாங்குறதுக்காக அன்புவை தேடி காலேஜுக்கு வந்திருக்கான். அங்கதான் ஜீவா கிட்ட மாட்டிக்கிட்டான். ஜீவா இவனை இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. ச்சே. மாயாவதி ஆண்டியே இங்க வந்துட்டாங்க. நீங்க வேற பக்கத்துலயே இல்லையா? எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு கிரானி. இந்த நகை விஷயம் நம்ம கால சுத்தின பாம்பு மாதிரி ஆயிடுச்சு. அது நமக்கு எப்பவுமே ஆபத்து தான். என்ன சொல்றீங்க கிரானி? அந்த அன்பு யாரோ ஒருத்தன் இல்ல, பார்க்க முடியாதவனும் இல்ல, டெய்லி காலேஜுக்கு வரவன். ஜீவா அவனை ஈஸியா பார்க்க முடியும். அவனை பிடிச்சு மிரட்டும் போது அவன் உன் பேரை சொல்லிட்டானா? என்ன கிரானி இப்படி பயம் காட்டுறீங்க? ஒன்னும் பயங்காட்டல. எப்படி நாம இதுல தைரியமா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அந்த அன்புக்கு முதல்ல போன் போடு. ஸ்பீக்கர்ல போடு. ம். ஹலோ, அன்பு, சொல்லு தீபிகா. நானே உனக்கு ஃபோன் பண்ணலாம் தான். அங்கே என்ன சூழ்நிலைன்னு தெரியாதனால தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணல. சொல்லு, என்னாச்சு? அவன் தெளிவா அன்பு தான் என்ன திருட மாதிரி மாட்டிக்கிட்டு பூங்கோடி மேல பழிய போடுன்னு சொல்லி பணம் கொடுத்தான். பூங்கோடி எனக்கு யாருன்னே தெரியாது, அவளுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டான். இந்த பிரச்சனை இதோட முடியல அன்பு. ஜீவா எப்படியோ உன்னை பிடிச்சிருவாரு. ஹேய், அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் ஒன்றும் சொம்ப இல்லை, அன்பு. எதுக்குமே அடங்காதவன். சும்மா வீரப்பா பேசுறதுல பிரயோஜனம் இல்ல அன்பு, செயல்ல காமி. தீபிகா, அது உனக்கும் பொருந்தும். நீ அனன்யாவை என் கூட சேர்த்து வைப்பன்ற நம்பிக்கையில தான் நான் இதெல்லாம் பண்றேன். அதுக்காக அந்த ஜீவா என்ன போலீஸே அடிச்சு மிதிச்சாலும் நான் உண்மையை சொல்ல மாட்டேன். உனக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனா நீ என்கிட்ட சொன்ன மாதிரி அனன்யாவை என் கூட சேர்த்து வைக்கல. இதை மட்டும் இல்ல, நீ பண்ண எல்லா தகுதத்தை வேலையும் ஜீவா கிட்ட நானே போய் சொல்லுவேன். ஏய், அப்படிலாம் பேசாத. ஒன்னும் நடக்காது. நெகட்டிவா ஏன் திங்க் பண்ற? அப்ப நீ பாசிட்டிவா திங்க் பண்ணு. இந்த அன்பு கிட்ட இப்படியே பேசி உன் கண்ட்ரோல்ல வச்சுக்க. ஓகே கிரானி. டேக் இட் ஈஸி தீபி. நீ இப்படி ஃபெடப் ஆகாத. இல்ல கிரானி, அவ இதுல இருந்து தப்பிச்சதுல கூட எனக்கு வருத்தம் இல்ல. பார்வதி பாட்டியும் மாயாவதி ஆண்டியும் அவகிட்ட சாரி எல்லாம் கேட்டாங்க. அப்ப ஜீவாவும் அவளும் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டாங்க பாருங்க. அததான் என்னால தாங்கிக்க முடியல. டோன்ட் வரி. இவ்வளவு தூரம் உன்னை வருத்தப்பட வச்சவள என்ன பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். ஏய், அதான் உன்னை நான் அப்பவே போன்னு சொன்னல, ஏன்டா போல? சார், நீங்கள் பாட்டுக்கு அடிச்சு இழுத்துட்டு வந்துட்டீங்க. பைக் அங்கே இருக்கு சார், என்னை கொஞ்சம் அங்கே விட்டுடுங்க சார். சரி, அங்கே போய் வெயிட் பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனால் நானும் பல தடவை நினச்சிருக்கேன், தப்பே பண்ணாமல் நான் தலகுனிஞ்சு நின்னப்பெல்லாம் நீங்கள் கூட சப்போர்ட் பண்ணி பேசலையேன்னு. எங்க நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா அதுக்கும் சேர்த்து உனக்கு பிரச்சனை வருமேன்னு அப்பெல்லாம் அமைதியாவே இருந்திருக்கேன். இப்போதான் எனக்கு உண்மையான காரணமே புரியுது. அதுக்காக உன் மேல திருட்டு பட்டம் கட்டி உன்னை குற்றவாளின்னு சொன்னப்ப கூட என்னால பெருசா ஒன்றும் பேச முடியல. ஆனா நீ அப்படிப்பட்டவ இல்லைன்னு நிரூபிக்கணும்னு முடிவு பண்ண, அதை செஞ்சு காமிச்சிட்டேன். உன்னை பத்தி எல்லாருக்கும் புரிய வச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு சந்தோஷம் தானே? உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். உன் தேங்க்ஸ் எல்லாம் சரி, முதல்ல நீ ஹாஸ்டலுக்கு போய் உன்னை தப்பா பேசி அவமானப்படுத்தினாங்கல்ல, அவங்க எல்லார்கிட்டையும் நெஞ்ச நிமித்தி நீ யாருன்னு சொல்ல. ம். சரி, அப்ப நான் கிளம்புறேன்.
சார் சார் மேடம் ஆ? அவர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஆ நான் தான் பார்த்தனே. கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. உங்கள் 2 பேத்துக்குள்ள கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல. லவ்வா மேடம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் எங்கள் சாரு. அவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. அதான் நீங்கள் எவ்வளோ மரியாதை வச்சுருக்கீங்கன்னு நான் கண்கூடவே பார்த்தேனே. நான் கை நீட்டி அவர் போகிறத மறைக்கிறேன், அப்புறம் நீங்கள் அவரை பார்த்துட்டே தான் நிற்கிறீங்க. அப்போ நான் அவரை உங்கள் மனக்கண்ணால் பார்க்குறீங்கன்னு தானே அர்த்தம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மேடம் நெல்லுங்க. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க, நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். அதான் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. மேடம் ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நின்னா அவன் போதையில் இருக்கானா இல்லையான்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா? கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தான் லவ் பண்ணுறவங்களையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லவ் கூட ஒரு விதமான போதை தானே, அந்த மயக்கத்தை மறைக்க முடியாது. ரொம்ப தேவையில்லாமல் பேசாதீங்க. யாருக்கு அதுலயாச்சும் விழுந்துச்சுன்னா பிரச்சனை ஆகிட போகுது. ஓ, பிரச்சனை ஆயிடுங்கிறதா உங்கள் பிரச்சனையேவா? அண்ணன், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் மேடம். உங்கள் மேலே அவருக்கு லவ் இருக்கிறதுனால தான் டேஞ்சரான ஏரியான்னு தெரிஞ்சு கூட என்னை தேடி அங்கே வந்தார். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற ரவுடி கிட்ட விசாரிச்சு ரிஸ்க் எடுத்திருக்காரு. இப்போ என்ன சொல்கிறீங்க? நான் சொல்கிறது கரெக்டு தானே? அது என் மேலே இறக்கப்பட்டு என்னை அவமானத்துலேருந்து காப்பாற்றணும்னு வந்தார். யாரோ ஒருத்தனா? நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கே தெரியுது, உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா என்ன? அண்ணன், நீங்களா ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாதீங்க. நான் சொல்றது கற்பனை இல்லம்மா, நிஜம். அவர் என்னை காலேஜில் அடித்த ஒவ்வொரு அடியில் இருந்த வேகம், உங்களை நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே புரிஞ்சு போச்சு. யாரோ ஒருத்தருக்காக யாரும் இப்படி நடந்துக்க மாட்டாங்க. நிச்சயமா மனசுல இருக்கிற ஒருத்தருக்காக தான் இப்படி செய்வாங்க. அதனால தான் சொல்றேன், நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க. இல்ல 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 இல்லன்னு உங்க உதடு மட்டும்தான் சொல்லுது, உங்க மனசு சொல்லல. ஏன்னா நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டேன். பணம் தேவைப்பட்டதுனால தான் நான் இந்த திருட்டு தொழிலுக்கே வந்தேன். ஃபைனலாக நான் ஒன்று சொல்கிறேம்மா, நம்ம காதல் உண்மையானதாக இருந்தா, தூய்மையானதாக இருந்தா, நாம் கொடி பிடிக்க வேண்டியதில்லை, போராட வேண்டியதில்லை. அந்த காதல் தானாகவே வெளி உலகத்துக்கு தெரிய வரும், தானாகவே ஜெயிக்கும். இது சத்தியம். பூங்குடி, பூங்குடி,
ஜீவா சார் கத்தாத கத்தாத